நீங்கள் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் லெக் பீஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக வந்திருந்தது. அண்ட் ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அகலமான ட்ரே எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லா இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லெமன் வந்துட்டு விதை எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஒரு அரை லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். நீங்களும் அதையே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கலர் வரும். 1 டீஸ்பூன் மிளகு பொடி, சீரக பொடி எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு முட்டையை வந்து நல்லா அடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை அடித்து ஆட் பண்ணும்போது தான் அந்த கரெக்டான அந்த ரோட்டுக்கடை டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்களான்னு தெரில, பட் ட்ரஸ்ட் மீ, இது ஒரு செம்ம ரெசிபி, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் போடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம க்ரீஸியான ஒரு நல்ல ஒரு க்ரீமி லுக் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். நான் வந்து இதை ஓவனில் பண்ணேன். நான் ஓவனில் பண்ணதுக்கும் நீங்கள் தோசை சட்டியில் பொரிச்சு எடுத்தாலும் ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமே இருக்காது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இல்லை அப்படின்னா ரைஸ் ஃப்ளோர் வந்து நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் லெக் பீஸ் வந்துட்டு நல்லா கோடாக கிழிச்சு விட்டு நான் அந்த ட்ரேயில் வச்சு அதை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எதுக்கு நம்ம ட்ரேயில் வைக்கிறோன்றது இப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் வந்துட்டு ட்ரேயில் வச்சு பண்ணுங்கன்னு அப்போவே சொன்னேன். ஒரு நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்துட்டு அந்த மிக்சரை வந்துட்டு அந்த சிக்கன் லெக் பீஸோட வந்து மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதை அழகாக வந்துட்டு நான் ஓவனில் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் தோசை சட்டியில் எண்ணெய் போட்டு எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். அண்ட் இதுதான் நம்மளோட அவுட்புட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து நான் இந்த பக்கம் குக் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு போட்டு வந்து சிக்கன் குருமா வந்து வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்னோட ரெசிபியவே தூக்கி சாப்பிட்ரும் போல அந்த மாதிரி இருந்தது. அண்ட் உங்களுக்கும் அம்மா சமையல் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.